ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குலோப் ஜாம் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஏற்கனவே நம்ம மைதா மாவில் குலோப் ஜாம் செஞ்சுருக்கோம். நம்ம சேனலில் இருக்குது, போய் பார்த்துக்குங்க. இப்போ செய்கிறது, நான் மாவு மிக்சர் வாங்கியிருந்தேன். அதை போட்டு 1/2 கப் அளவுக்கு நம்ம பாலை ஊற்றி இந்த மாதிரி நல்லா கைப்பட நல்லா பனைஞ்சி ஒரு 10 நிமிஷம் இதை ஊற வச்சிடலாம் தனியாக. அது ஊறிக்கிட்டு இருக்கிறதுல நம்ம 1 கிளாஸ் சீனி இதில் போட்டுக்கலாம். 3/4 லிட்டர் தண்ணி ஊற்றி இதை நல்லா அடுப்பில் வச்சு காய்ச்சிக்கலாம். இது பாகுபதம் எதுவும் தேவையில்லை, கம்பி பதம் அதெல்லாம் வேணாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஏலக்காய் பொடியை போட்டு வச்சிடலாம். நம்ம மாவை 10 நிமிஷம் ஊற விட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி நல்லா எதுவும் வெடிப்பு இல்லாமல் வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் சூடாகுனதுக்கப்புறம் அதில் அப்படியே தட்டையோடு கொட்டிடாமல் ஒன்று ஒன்றா போட்டு இந்த மாதிரி பொன்றதுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. இந்த மாதிரி கோல்டன் கலராக அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். ரொம்ப ஹை ஃபீடாக வச்சா சீக்கிரம் வேக வச்சு எடுக்கக்கூடாது, ரொம்ப நேரம் ஆகணும். அதுக்கப்புறம் நல்லா ஊற வச்சு 1.5 மணி நேரம் கழித்து எடுத்து சாப்பிட்டா குண்டு குண்டு குலோப் ஜாம் ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.